இப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா வெறுமனே உடல் உழைப்பு தான் செலுத்துனாங்களா பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்க ஒரு மென்டல் ஆக்னி, ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்குதலையும் அனுபவிச்சிருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சொந்தக்காரங்களால் புறக்கணிக்கப்பட்டவங்க, ஒரு சொந்த வீட்டில் ஒரு தன் சொந்த குழந்தைய கூட தூக்கி கொஞ்ச முடியாது, தன் சொந்த குழந்தைக்கு முத்தமிட முடியாது, ஒரு தண்ணின்னு கேட்டால் குடிநீர் கிடைக்காது. இப்படி ஒரு சமூக புறக்கணிப்பையும் அனுபவித்த ஜனங்க, வெறுமனே ஒரு உழைப்பை மட்டும் கொடுத்தவங்கள இப்போ இவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தவங்க இன்றைக்கி பணி நிரந்தரத்துக்காக இத்தனை ஆண்டுகள் காக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதே வாசலில் 19/1/2021 அன்னைக்கு இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் அவருடைய தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய கடிதத்தை கையில் ஏந்தி கொண்டு இங்கேயே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, பணி நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லி. இன்றைக்கி ஆட்சிக்கு வந்துட பிறகு அதை பற்றி கேட்டால் இது முன்னுதாரணமாக மாறிடும்ன்றாங்க. இது முன்னுதாரணமாக மாற்றணுன்றது தான் எங்கள் நோக்கமோ. இந்த போராட்டம் என்பது, மீண்டும் சொல்கிறேன், இந்த போராட்டம் என்பது தூய்மை பணியாளர்களோட போராட்டமோ முதலாளி தொழிலாளிக்கான பிரச்சனையோ அல்ல. இது சென்னை யாருக்கும் விற்பனைக்கு இல்லை. சென்னை என்ற மாநகரம் தனியார்களின் விற்பனைக்கு அல்ல. சென்னை என்கிற மாநகரம் மண்ணும் மக்களும் சார்ந்தது. சென்னையோட ப்ரைடு இந்த பூர்வக்குடிகள் தான். காசாகிராண்டவோ ஜி ஸ்கொயரும் கிடையாது. நாங்கள் சென்னையை டெண்டர் போட எங்கள் மக்கள் அனுமதிக்கலைன்னு சொல்கிற போராட்டம் தான் இது. ஒருவேளை இந்த போராட்டத்தில் நீங்கள் பங்கு செலுத்தாமல் இருந்தீங்கன்னா மிக நிச்சயமாக சொல்கிறேன், வருங்காலத்தில் அதுக்கான கூலியை நாம் நிச்சயம் கொடுப்போம்.